ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ ரொம்ப நாள் கழித்து நம்ம ஒரு லாங் வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் செல்ஃபாக எப்படி ப்ரைடல் மேக்கப் பண்ணலாம் அப்படின்னு தான் வீடியோவில் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து மாரல் ஆஃப் த ஸ்டோரின்ற மாதிரி மாரல் ஆஃப் த வீடியோன்னு ஒரு இது வச்சுருக்கேன். ஸோ அதை நான் வீடியோட லாஸ்ட்டில் நான் சொல்கிறேன். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா, என்னோடய ஃபேஸை வந்து நல்லா ப்ரெப் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து பயோடெக்லேருந்து டோனர் வந்து எடுத்து கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் 2 செகண்ட்ஸ் நான் விட்டுட்டு அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் எடுத்துக்கிறேன். ஸோ மாய்ஸ்சரைசரும் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நைக்காலேருந்து கலர் கரெக்ஷன் பேலட் எடுத்துக்கிறேன். ஸோ அதில் வந்து ஆரஞ்சு கலர் கன்சிலர் எடுத்து ஆஸ் யூஷுவல் எங்கெல்லாம் வந்து எனக்கு பிளாக் பேச்சஸ் இருக்கோ அங்கெல்லாம் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி அப்புறம் ஒரு பியூட்டி பவுடர் வச்சு நான் ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பிளெண்டர் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட் ஏதாவது இருந்ததுன்னா நமக்கு வந்து அதை எடுத்துகிட்டு ஒரு கிளியரான ஒரு அப்ளிகேஷன் கொடுக்கும். ஸோ அதுக்காக தான். நெக்ஸ்ட் வந்து அதே பேலட்லேருந்து என்னோடய ஸ்கின் கலர்லேயே ஒரு கன்சீலர் நான் எடுத்து எங்கே நான் ஆரஞ்சு கலர் கரெக்டர் பண்ணணும் அங்கெல்லாம் அந்த ஸ்கின் கலரையும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு ஃபவுண்டேஷன் போடும்போது அந்த ஆரஞ்சு கலர் கரெக்ஷன் அப்படியே அந்த கலர் கரெக்ட் பண்ணது அப்படின்னு ஆரஞ்சு கலர் கன்சீலர் தெரியும் மேலே ஃபவுண்டேஷனுக்கும் மேலே. அந்த ஃபவுண்டேஷன் வந்து ஃபுல் கவரேஜ் கொடுக்காது. இதுவே நீங்கள் வந்து ஒரு ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறீங்கன்னா கூட கலர் கரெக்ஷன் மஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அது பண்ணதுக்கப்புறமா ஃபவுண்டேஷன். ஸோ ஃபவுண்டேஷன் வந்து சுகர் காஸ்மெட்டிக்ஸ் வந்து ஃபவுண்டேஷன் எடுத்துக்கேன். ஸோ அதோட ஷேட் நம்பர் வந்து 48. ஸோ இதை பிளெண்ட் பண்ணுறதுக்கு வந்து நான் வந்து பிஎஸ்சியோட ஃபவுண்டேஷன் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். இதோட நம்பர் ஞாபகம் இல்லை, நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். ஸோ அந்த ப்ரஷ் எடுத்து நான் நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மேபிலினில் வந்து ஏஜ் ரிவைன் கன்சீலர் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் வந்து நான் கேரமல் ஷேட் எடுத்துக்கிறேன். ஸோ கேரமல் ஷேடு தான் எங்கெல்லாம் எனக்கு ஹைலைட் பண்ணணும்னு நினைக்கணும். ஸோ அங்கெல்லாம் வந்து நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். கண்ணுக்கு கீழே, மூக்கு மேலே, அப்புறம் உதட்டுக்கு மேலே, அதாவது மூக்கு கொஞ்சம் கீழே, சின்னக்கிட்ட அண்ட் வந்து ஃபோர்ஹெட்டில். ஸோ இங்கெல்லாம் வந்து நான் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதே பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது என்ன நம்மளுக்கு கொடுக்கும்னா, நமக்கு வந்து ஒரு ஹைலைட்டிங்காக நம்ம ஃபேஸை கொண்டு வரும். முழுன்னு ஃபேஸ் ஃபுல்லாக ஒரே இதுவாக காமிக்காமல் இங்கே கொஞ்சம் நார்மல் ஷேடும் மேலே கொஞ்சம் நம்மளுக்கு எங்கெல்லாம் வேணும் ஹைலைட் வேணுமோ அங்கே மட்டும் ஹைலைட்டாக காமிக்கும். நல்லாயிருக்கும் இந்த ஸ்டெப்பு. ஒரு ப்ரைடலாக இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம இதெல்லாம் பண்ணணும். ஸோ வந்து நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன்னா, ஃபிட்மி 330 காம்பேக்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக லோட் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா எனக்கு வந்து ஆயிலி ஸ்கின், அதனால கொஞ்சம் திக்கான ப்ரெஷ்ஷாக எடுத்து, அதே பிஎஸ்சிலேருந்து தான் திக்கான ப்ரெஷ்ஷாக எடுத்து நான் கொஞ்சம் நல்லா போட்டுருக்கேன். நீங்கள் வந்து ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் பவுடர் ப்ரெஷ் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு மைல்டாக போயிட்டு அதை ஸ்கின்னில் உட்காரும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், க்ரைலான்லேருந்து பனானா பவுடர் அதை எடுத்து நான் எங்கெல்லாம் ஹைலைட் பண்ணணும் அங்கெல்லாம் வந்து பேக் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த பனானா பவுடர் வச்சு பேக் பண்ணிக்கிறேன். பேக் பண்ணிவிட்டு ஸ்விஸ்பியூட்டிலேருந்து நான் வந்து ஐப்ரோஸ்க்கு போய்க்கிறேன். ஏன்னா ஐப்ரோஸ்க்கு வந்து என்கிட்ட வந்து இன்னும் நிறைய ப்ரொஃபஷனல் வச்சுருக்கேன். பட் எனக்கு எப்போதைக்கு இது போதும், ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோஷூட்காக தான் அப்படின்றதுனால நான் இதுவே யூஸ் பண்ணிக்கிட்டேன். பட் நீங்கள் ப்ரைடாக இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் பெட்டராகவே போகிறது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி நான் லாஸ்ட்டாக ஒன்று சொல்லணும். ஸோ இப்போ சொன்னால் வந்து வீடியோ நம்மளுக்கு ப்ராடக்ட் சொல்ல முடியாது, மிஸ் ஆகிடும். கண்டிப்பாக நான் சொல்கிறேன், வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் கண்ணுக்கு வந்து கன்சீல் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து ஐஷேடோ போடணும், நம்ம ஐ மேக்கப் போடணும். நீங்கள் அப்படியே பேக் ஸ்கின்னில் வந்து அந்த ஐஷேடோ போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஐஷேடோ வந்து நல்லா பாப்அப் பண்ணி காமிக்காது, இன்னும் நல்லா டெப்த் பண்ணி காமிக்காது. ஸோ நம்ம என்ன பண்ணோம், கண்ணுக்கு ஒரு கன்சீலராக இருக்கட்டும், இல்லை ஒரு பெஸ்ட்டான ஒரு திக் ஃபவுண்டேஷன், ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷனாக இருக்கட்டும், இதில் ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணிவிட்டு அது வந்து நல்லா வந்து பவுடர் வச்சு செட் பண்ணிடணும். செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஐ ஒர்க் போகும்போது நமக்கு வந்து நல்ல ஒரு டெப்த்தாக காமிக்கும். நெக்ஸ்ட் வந்து நான் மிஸ்க்ளேர்லேருந்து இந்த ஒரு ஐஷேடோ பேலட்டில் எடுத்துக்கிறேன். இதில் வந்து ஒரு டிரான்சாக்ஷன் ஷேட் எடுத்துக்கிறேன். இதை எடுத்து எங்கே எனக்கு டிரான்சாக்ஷன் ஷேட் வேணும்னு நினைக்கணும், ஸோ அங்கே வந்து நல்லா நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஐஷேடோ போடும்போது ஃபர்ஸ்ட் எப்பயுமே வந்து பிளெண்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம எந்த அளவுக்கு பிளெண்ட் பண்ணுறோமோ அந்த கலர் போய்ட்டு ஸ்கின்னாக அப்படியே ஸ்மர்ஜ் ஆகி நம்மளோட ஐ லுக்கே நேச்சுரலாகவே அப்படி இருக்க மாதிரி காமிக்கும். ஸோ பிளெண்டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை பார்த்துக்கோங்க. மெயின் நீங்கள் ஒரு ப்ரைடாக இருக்கீங்க அப்படின்னா மெயின் வந்து நம்மக்கிட்ட நீங்கள் மேக்கப் போடுறதுக்கான ப்ராடக்ட் இருக்கணும். அதை தாண்டி அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணுறதுக்கான டூல்ஸ் இருக்கணும். லைக் ப்ரஷஸாக இருக்கட்டும், ஸ்பஞ்சஸாக இருக்கட்டும், பிளெண்டர்ஸாக இருக்கட்டும். ஸோ எல்லாமே இருக்கணும். ஸோ அது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. அப்போ தான் நம்ம எதிர்பார்க்குற லுக் வந்து நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வரும். நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு ரேண்டமான பேலட்லேருந்து ஷிம்மர் ஷேட் மட்டும் இருக்கிற ஸோ ஒரு பிங்க் கலரில் ஷிம்மர் ஷேட் எடுத்து என்னோடய ஐஸில் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு அதே பேலட்லேருந்து ஒரு கோல்டு கலரில் ஒரு ஷிம்மர் எடுத்து லைட்டாக அந்த சென்டர் பாயிண்டில் மட்டும் நான் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ரேண்டமான ஐலைனர் தான் இது பெருசாக பிராண்டட்லாம் கிடையாது. ஒரு ரேண்டமான ஐலைனர் தான், பட் இது வந்து ஒரு வாட்டர் ப்ரூஃப் நம்மளுக்கு.
எனக்கு வந்து இது ரொம்பவே ரொம்ப பிடிச்சது ஒரு விஷயம் மாதிரி இருக்கும். இதுக்கு ஸ்கெட்ச் என்னன்றதுனால நம்மளுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் ப்ரொஃபஷ்னலாக போகும்போது ஒரு கிளைண்ட்டுக்கு ஒரு ப்ரைடுக்குன்னு போகும்போது நான் வந்து ப்ரொஃபஷ்னலாக பிராண்டட் தான் யூஸ் பண்ணுவேன். நான் இதை யூஸ் பண்ணுறது கிடையாது. பட் எனக்கு செல்ஃபாக இப்போதைக்கு இது போதும், ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ ஷூட் அப்படின்றதுனால நான் இதையே யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு ப்ரஷ் எடுத்து, அதாவது பவுடர் ப்ரஷ் எடுத்து நான் செட் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதாவது பேக் பண்ணியிருந்தேன் இல்லையா பனானா பவுடர், அதை வந்து நான் டஸ்ட் அவுட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து இதுக்கு மேலே வந்து நீங்கள் ப்ரௌன்சிங் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம், அதாவது பவுடர் கான்டோர் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அது பண்ணாலும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன், ஐலேஷஸ் வந்து கேர்ள் பண்ணிக்கிறேன். ஐலேஷஸ் கேர்ள் பண்ணுறது ரொம்ப மெயின். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம லேஷஸ் வைக்கும்போது நம்மளோட லேஷஸும் அந்த ஃபால்ஸ் லேஷஸும் ஒன்றா தெரியும். நம்ம கேர்ள் பண்ணலை அப்படின்னா நம்ம லேஷஸ் தனியாகவும் அந்த லேஷஸ் தனியாகவும் தெரியும், அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ அதனால தான் வந்து கேர்ள் பண்ணுறது ரொம்ப மெயின் நம்மளோட லேஷஸை. நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன், ஃபால்ஸ் லேஷஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். என்னோடய வீடியோ வந்து அவ்வளோ ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருக்காது. ஏன்னா வந்து நான் ஒரு ப்ரொஃபஷ்னல் கேமராவில் எடுக்கல. என்னோடய ஃபோனு வந்து நல்ல ஒரு பிராண்டடான ஃபோனும் கிடையாது. ஒரு நார்மலான ஃபோன் தான், அதுவும் கொஞ்சம் ஒரு பழைய ஃபோன் தான். அதில் தான் நான் கஷ்டப்பட்டு நான் எடுத்துகிட்ருக்கேன். நான் போக நான் என்னால் எவ்வளோ கொடுக்க முடியும் வீடியோ குவாலிட்டி, நான் அந்தளவுக்கு நான் வீடியோ குவாலிட்டி கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ப்ளீஸ் வீடியோ கொஞ்சம் குவாலிட்டி நல்லா இல்லைனா ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், ஹைலைட்டர். ஸோ வந்து நான் ஃப்ளாஷஸ் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எனக்கு வந்து ஹைலைட்டர் எங்கெல்லாம் வேணுமோ நான் ஹைலைட்டர் போட்டுட்டேன். ஸோ ஹைலைட்டரை போட்டு பிந்தியும் வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்னோடய சிஸ்டரின் தான் வந்து எனக்கு வந்து இப்போ ஹெல்ப் பண்ணுறாங்க. நான் ஒரு வீடியோவில் ஒரு மாடல் ஆஃப் த வீடியோ ஒன்று சொல்லணும்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த பார்ட் நம்ம வந்தாச்சு. அதாவது இப்போ நீங்கள் ஒரு ரியல் ப்ரைடாக இருக்கீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நீங்கள் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படி தான் நான் சொல்லுவேன். இப்போ வந்து நீங்கள் மேக்கப் கூட வந்து நீங்கள் தெரிஞ்சிக்கலாம், கற்றுக்கலாம். பட் நீங்கள் ஒரு ரியல் ப்ரைடாக இருக்கும்போது மேக்கப்புக்குமே வந்து நீங்கள் நிறைய வந்து ப்ராக்டிஸ் எடுத்துருக்கணும். நிறைய ப்ராக்டிஸ் இருக்குது உங்களுக்கு அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் ரியல் ப்ரைடாக இருக்கும்போது நீங்கள் மேக்கப் பண்ணலாம். பட் வந்து உங்களுக்கு மேக்கப் கூட ஓகே எனக்கு அப்படின்ற பட்சத்தில் ஹேர் ஸ்டைலிஸ்ட்டுக்கு கண்டிப்பாக ஹேர் லுக் வந்து நீங்கள் ஒரு நல்ல ஸ்டைலிஸ்ட்டை பார்க்குறது தான் பெட்டர்னு நான் சொல்வேன். ஏன்னா வந்து இப்போ எனக்கே வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் மேக்கப் ஆர்டிஸ்ட் அண்ட் ப்ரொஃபஷ்னல் ஹேர் ஸ்டைலிஸ்ட் எனக்குமே வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ ஹேர் ஸ்டைல் வந்து நம்மளுக்கு ஒரு ஆள் வந்து நம்ம பண்ணிவிட்டால் மட்டும்தான் நல்லா பண்ணிக்க முடியும். அது நல்லா ஒரு நீட்டாக இருக்கும். ஏன்னா எனக்கே பண்ணுறதுக்கு பின்னாடி நம்ம கை வச்சு பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா, ஸோ அது ரொம்ப பார்க்கறதுக்கு கஷ்டமாக இருக்கும். பட் பண்ணுறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா கூட அது வந்து நம்மளுக்கு ஒரு நீட்டான ஒர்க்காக அது வராது. ஸோ வந்து நம்ம என்ன தான் ஒரு இதுவாக இருந்தாலுமே ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு ஸ்டைலிஸ்ட் கிட்டே போய் பண்ணுறது தான் பெட்டர்னு நான் சொல்லுவேன். இதுவே நீங்கள் ஒரு வெட்டிங் கெஸ்ட் லுக் பண்ணுறீங்க, இல்லை ஒரு ப்ரைடாக இருக்கீங்க அப்படின்னா கூட நீங்களே ட்ரை பண்ணிக்கலாம். பட் நீங்கள் ரியல் ப்ரைடாக இருக்க பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் இன்னொரு ஆள் துணை இல்லாமல் நல்லா பண்ண முடியாது. ஸோ நல்லா பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் ஹேர் ஸ்டைலிஸ்ட்டை நீங்கள் பார்த்தே ஆகணும். மேக்கப் நீங்கள் பண்ணிக்கிறீங்கன்னா கூட அட்லீஸ்ட் ஹேர் ஸ்டைலிஸ்ட்டாவது நீங்கள் பார்த்து நீங்களே பண்ணிக்கணும். இது வந்து ரொம்ப ஒரு மஸ்ட்டான விஷயம். அதை நான் சொல்லணும்னு நினச்சேன். ஏன் அப்படின்னா நான் எனக்கு பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா என்னோடய சிஸ்டரின்லாம் வந்து தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. சப்போஸ் அவங்க இல்லைன்னா என்னால் அந்த லுக் வந்து இவ்வளோ நல்லா கொஞ்சம் கொண்டு வந்திருக்க முடியுமா அப்படின்னு தெரியல. வீடியோ எப்படி இருந்துச்சு, லுக் எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ப்ளீஸ் சொல்லுங்கள். நீங்கள் சொன்னதாக வந்து என்னுடைய ஒர்க் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து நான் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிப்பேன். என்னோடய ஒர்க்ஸை இன்னும் நான் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ இதுதான் என்னோடய ஃபைனல் அவுட்புட். ஸோ வந்து சாரீ ட்ராப் அண்ட் ஹேர் டூ அண்ட் மேக்கப் இது தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். ப்ளீஸ் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பற்றின கமெண்ட்ஸும் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.